அரசு மற்றும் அரசு அனுமதியின் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளுக்கான முதலாம் தவணையின் 2ஆம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் நேற்றுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் இன்று முதல் எதிர்வரும் 19ஆம் தேதி வரையில் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்திற்கு சேதம் விளைவிப்பவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் 6,06,02 மில்லியன் ரூபாய் வரி வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. மகாபோல உயர்கல்வி புலமை பரிசில் நிதியத்தினால் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படும் மார்ச் மாதத்திற்கான மகாபோல புலமை பரிசில் தவணை கட்டணம் நேற்று வங்கி கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் வாரம் இஸ்ரேலுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு தயாராக இருப்பதாக லெபனான் ஜனாதிபதி செயலகத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு 13 மற்றும் 14 ஆகிய 2 தினங்களில் நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட வேண்டுமென பிரதி மதுவரி ஆணையாளர் ரோஷான் பெரேரா தெரிவித்துள்ளார். நாகரிகமான பிரஜை மேம்பட்ட மனிதவளம் எனும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் 2026 மற்றும் 2027 கல்வியாண்டிற்கான வெளிநாட்டு புலமை பரிசில் வாய்ப்புகளை வழங்குவதற்கு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. நாட்டில் தற்போது நிலவி வரும் கடும் வறட்சியான காலநிலை காரணமாக மொத்த மின்சார உற்பத்தியில் மின்சாரத்தின் பங்களிப்பு 20% வரை வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் அடுத்த 2 தவணைகளையும் ஒரே நேரத்தில் வழங்குவது தொடர்பான பணிப்பாளர் மட்டத்திலான உடன்பாடு நேற்று எட்டப்பட்டுள்ளது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள வேலை நிறுத்த போராட்டமானது எந்தவித நியாயமான காரணங்களுமற்ற குறுகிய அரசியல் நோக்கங்களை கொண்ட ஒரு தேச துரோக செயல் என சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச கடுமையாக விமர்சித்துள்ளார். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.